வணக்கம். இன்று பயனில சொல்லாமையின் 7வது குறளை நாம் பார்க்கலாம். குறளுக்கு போகலாமா? ஒரே மாதிரி இருக்குது அதனுடைய பொருள், ஆனால் சின்ன சின்ன வேறுபாடுகள் ஒவ்வொரு குறளிலும் நமக்கு காட்டியிருக்கிறார் வள்ளுவர் பெருமானார். இப்போது இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சி என்ன மேடம் செய்ய போகிறோம், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னா அது நல்லதானா? நல்லது இல்லை, அவ்வளோதான். இதை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறதும் வேண்டான்னு நினைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு பெருமை வேணுமா, சிறப்பு வேணுமா, சீர்மையோடு வாழ வேண்டுமா என்றால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நெறிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும். அதை தான் இங்கே வலியுறுத்துகிறார். சரியா? இப்போ நம்ம போகலாம். நயனில்ல சொல்லினும் சொல்லுக சான்றோர், பயனில்ல சொல்லாமை நன்று. நயனில்ல சொல்லினும் சொல்லற்க சான்றோர், பயனில்ல சொல்லாமை நன்று. ரொம்ப அழகா சின்ன குட்டி குரலில் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறார். என்ன பண்ணுறாரு? சான்றோர் பெருமக்கள் எப்போவுமே எப்படி பேசுவாங்க? தரமான பேச்சு, நன்மையான பேச்சு, நலம் தரும் பேச்சு, மற்றவர்களுக்கு உபயோகமான பேச்சுக்களை மட்டுமே பேசுவார்கள் இல்லையா? தேர்ந்தெடுத்து பேசுவார்கள். அப்படிப்பட்ட சான்றோர் பெருமக்கள் நன்மை இல்லாத சொற்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் சொல்ல வேண்டி வந்தாலும் சொல்லிவிடுங்கள், பரவாயில்லை. மற்றவருக்கு பயன் தர வேண்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயன் இருக்கக்கூடிய சொற்களையே சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலைகளும் நமக்கு வருவது எளிதல்ல. சரி, அப்போ சில சமயம் நம்ம என்ன பண்ணுறோம்? நன்மை இல்லாத சொற்களை சொல்லிவிடுகிறோம். சரிப்பா, நன்மை இல்லாத சொல்களை யார் சொல்கிறது? சான்றோர் பெருமக்கள். சாதாரணமாக இருக்கிறவங்க சொன்னால் பரவாயில்ல, ஆனால் மிகவும் ஒழுக்கமாக வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? ஒருபோதும் ஒரு நன்மை இல்லாத வார்த்தைகளை பேச மாட்டாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா மௌனமாக இருப்பாங்க, குறைவாக பேசுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பெருமக்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நன்மை இல்லாத சொற்களை சொல்ல வேண்டி வந்தாலும் பரவாயில்லை, சொல்லுங்கள். ஆனால் பயனில்லாத சொற்களை ஒருபோதும் சொல்லிவிடாதீர்கள், அது நன்று. பயனில்லாத சொற்களை நீங்கள் சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு நன்று. என்ன இது நல்ல சொல்லு, பயனில்லை சொல். நல்லது இல்லாத சொற்கள் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, ஒருவருக்கு நாம் அட்வைஸ் பண்ணணும், அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம்? அதை மாற்றி கொஞ்சம் அவங்க பக்குவப்படுத்தி பேசுவோம். அதுதான் நன்மை இல்லாத சொல். கெட்ட வார்த்தைன்னு பேர் கிடையாது அதுக்கு, நன்மை இல்லாத சொல். அதுதான் நன்மை இல்லாத சொல். நயனில, அதுதான். பயனில, நீ என்ன சொன்னாலும் உபயோகமே இல்லாத வார்த்தைகளை பேசாதீர்கள். ஆன்றோர் பெருமக்களே, நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நன்மை தரக்கூடிய சொற்களை சொல்ல முடியாமல் போய் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பயனில்லாத சொற்களை ஒருபோதும் சொல்லிவிடாதீர்கள். அது உங்களுக்கு ஒருபோதும் நன்மையை கொடுக்கவே கொடுக்காது என்று நல்லவர்களுக்கும் இங்கு செய்தியை வலியுறுத்தி கூறுகிறார் வள்ளுவ பெருந்தகை. வாழ்க வள்ளுவம். விடைபெறுகிறேன். நன்றி.